தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். சுத்தமுள்ளவர்கள் எதிலே சுத்தமுள்ளவர்கள்? மனதிலே சுத்தமுள்ளவர்கள். மனதிலே சுத்தம் வந்துட்டுனா எதிலெல்லாம் நம்ம சுத்தமுள்ளவர்கள் ஆயிடுவோன்னு பாருங்க. நம்மளுடைய பார்வையில் சுத்தம் இருக்கும், நம்முடைய எண்ணத்தில் சுத்தம் இருக்கும், நம்முடைய செயலிலும் சுத்தம் இருக்கும். முதல்ல பார்வையில் சுத்தம். நம்ம பார்வையில் ஒரு சுத்தம் இருந்துச்சுன்னா மற்றவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுடைய தீய குணங்கள் நமக்கு தெரிய வராது. அவங்களுடைய நல்ல குணங்கள் தான் முதல்ல நமக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க செய்த நல்ல செயல்கள் தான் தெரிய வரும். அப்படி நமக்கு நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் தெரிய வரும்போது நம்மளை அறியாமல் அவங்கள நம்ம பாராட்டுவோம். நீ இப்படி ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கப்பா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டும் போது அவங்க முதல்ல என்ன செய்வாங்க? ஆஹா, நம்ம செஞ்ச நல்லதை சொல்கிறாங்களே, நம்ம தீயது செஞ்சதை தெரிஞ்சுதுன்னா இவங்க என்ன செய்வாங்க? நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு நினச்சி அவங்களுடைய தீய குணங்களை மறைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி மறைச்சி அதில் இருந்து விலகி விடுவார்கள். அப்போது நம்மளுடைய எண்ணம் சுத்தமாக இருக்கும்போது அந்த நல்ல எண்ணங்களை நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நாம் கொடுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய செயலில் சுத்தம். அப்படி செயலில் சுத்தமாக இருக்கும்போது நல்ல கிரியைகளை நாம் செய்வோம். இவ்விதமாக நம் மனதிலும் பார்வையிலும் எண்ணங்களிலும் செயலிலும் சுத்தமாக இருந்து நம்மை சுற்றியுள்ள மக்களின் அவிசுவாசத்தை நீக்கி அவர்கள் புத்தியையும் மனசாட்சியையும் சுத்தப்படுத்துவோம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கான கிருபை வரத்தை நமக்கு தர வேண்டி அவரிடம் மன்றாடுவோம்.